ஓம் ஸ்ரீ சாய்ராம். சிரடி சாய்பாபா, பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஆகிய இருவரின் ஆசிர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் அருளுரை. உண்மையான அன்பின் தன்மை என்ன? அது நம் வாழ்க்கையில் எவ்வாறு வெளிப்பட வேண்டும்? பகவான் இன்று நம்மை அன்புடன் தூண்டுகிறார். நீங்கள் கடவுளின் அன்பை வென்றால் அவருடைய இரக்கம் உங்கள் மீது பாயும். அன்பு கொடுக்கிறது மற்றும் மன்னிக்கிறது. நமக்கு தலைகணம் வருகிறது, சிறிது நேரத்தில் விலகி செல்கிறது. பிறரை வெறுக்காமல், பிறரை கண்டிக்காமல், பிறருடைய குறைகளை தேடாமல் வாழுங்கள். 18 பெரிய புராணங்களை எழுதிய வியாசர் அனைத்து புராணங்களையும் ஒரே வரியில், ஒரு சிறிய இரட்டை வரியில் சுருக்கமாக கூறினார். மற்றவர்களுக்கு நல்லது செய்வது மட்டுமே புண்ணிய செயல், தீமை செய்வது மிகவும் கொடிய பாவம். உங்களால் நல்லது செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்கும்போது குறைந்தபட்சம் தீமை செய்வதையாவது விட்டுவிடுங்கள். அதுவே ஒரு புண்ணிய சேவை. வேறுபாடுகளை கண்டறிய முயற்சிக்காதீர்கள். ஒற்றுமையை கண்டறிய அன்பின் உருவமான கடவுளின் அன்பின் மூலம் அறிந்து கொள்வதும், நீங்கள் அவரை அறிந்திருப்பதை உங்கள் சொந்த அன்பின் மூலம் நீங்கள் நிரூபிப்பதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.